திருநாட்டிற்கு என் முதல் வணக்கத்தை காணிக்கையாக்குகிறேன். கவியரங்கத்திற்கு முன்னிலை வகிக்கின்ற பாக்கியம். இந்திய ராணுவத்தின் சிந்தூர் நடவடிக்கையை பாராட்டி நம்முடைய பாரத நாட்டின் பெருமைமிகு ராணுவத்தை பாராட்டி அவர்களுக்கு நன்றி நல்கும் விழாவாக இந்த கவியரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றியதற்கு மிக முக்கியமான காரணம் படைப்பாளிகள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், இலக்கியவாதிகள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற சிலர் இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து பல அவதூறுகளை பரப்பி வந்தார்கள். இதுக்கு ஆபரேஷன் சிந்தூர் ஏன் பேர் வைக்கணும்? அப்படி பேர் வச்சு மதவாதத்தை திணிக்கிறாங்க. ஒரு சில பேர் பகிரங்கமாகவே விமர்சனம் செய்தார்கள். இந்திய ராணுவம் குறித்து, பாரத தேசம் குறித்து அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை ஆக்கப்பூர்வமாக விமர்சனம் செய்யலாம், பாரதிய ஜனதா கட்சியை அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்யலாம். அதுல ஒண்ணு நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா எந்த அளவுக்கு வெறுப்புணர்வு அவர்கள் மனதுக்குள்ளே இருக்கிறது என்று சொன்னால், இங்க தமிழ்நாடு சேர்ந்தவங்க எழுத்தாளர்கள் சங்கம் வச்சிருக்கிறவங்க ஒரு சிக்னேச்சர் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க, ஒரு கையெழுத்து இயக்கம். அந்த சிந்தூர் நடவடிக்கை பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை, அதை பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கை, அதை முஸ்லிம்களுக்கு எதிரான நடவடிக்கை. அதை நம்ம ராணுவ வீரர்களே இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி இருக்கிறார்கள், அரசியல் உள்நோக்கம் கொண்ட நடவடிக்கை, இப்படி எல்லாம் அவங்க ஒரு நேரேட்டிவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தெரிந்தோ தெரியாமலோ தமிழகத்திலே இந்த எழுத்துலகம், படைப்புலகம் அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருக்கிறது. நியாயமான, நடுநிலையான அறச்சிந்தனை கொண்டவர்கள் அவங்கெல்லாம் கூட வெளிப்படையாக இது மாதிரியான விஷயங்களை பேசுவதற்கு தயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த தயக்கத்தை உடைக்க வேண்டும், மாற்றி அமைக்க வேண்டும். அதற்கு ஒரு ஏற்பாட்டை செய்ய வேண்டும். நீண்ட காலமா நான், நம்முடைய முத்தையா அவர்கள், ஐயா சிதம்பரநாதன் அவர்கள், இது மாதிரி எந்த எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள், கவிஞர்கள் யாரை பார்த்தாலும் இதை பத்தி நான் நிறைய பேசிக்கிட்டே இருக்கேன். நாம ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது. இது நம்ம ஐயா பாலகுருசாமி ஐயா பேசுகிற பொழுது சொன்னார், இதை ஒரு நல்ல ஒரு அமைப்பாக நீங்கள் வளர்த்தெடுக்கிறது சொன்னார். அதற்கான முயற்சியை நாம் தொடர்ந்து செய்வோம். கவியரங்கம், கருத்தரங்கம், அதே மாதிரி இங்கே வருகிறந்திருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், ஓவியர்கள், இவர்கள் எல்லாம் நாம அவங்கள மட்டும்தான் கொடுத்துருக்கோம். முன்கூட்டியே பதிவு செய்து இது பொதுமக்களுக்கான நிகழ்ச்சியாக நம்ம நடத்தல. இதை ஒரு ஏற்பாடு பண்ணி இதை ஒவ்வொரு மாவட்டமாக நாம் எடுத்து செல்ல வேண்டும். இது பேர் வைக்கிறது கூட என்ன ஏது, முதல்ல எழுத்தாளர் சங்கம்னோம், அப்புறம் இல்ல நீங்க மாநிலம் ஏதாவது ஒரு முயற்சி எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போது இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. இது நமக்கு மாநில அளவுல நம்ம இதை எடுத்துட்டு போகணும். அதுக்கு அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த தரப்பில் இருக்கிறவங்க அவங்க எல்லாமே எழுத்தாளர்களா மட்டும் இல்ல, ஆக்டிவிஸ்டாவும் இருக்காங்க. நீங்க எல்லாம் கையெழுத்து கேட்கறாங்க. இப்ப நாஞ்சில்நாதன் ஐயா கிட்ட கையெழுத்து கேட்கறாங்க, இந்த மாதிரி இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து நீங்க கையெழுத்து கொடுங்க. அவர் நாஞ்சில்நாதன் ஐயா மறுத்து இருக்கிறார். கோவையில் இருக்கிற பல பேர் மறுத்து இருக்கிறார். இல்ல நம்ம இது சித்தாந்த சார்பா அல்லது ஒரு கட்சி சார்பா நம்ம கொண்டு போக கூடாது. ஆனா அவங்களுக்கெல்லாம் ஒரு ஏற்பாடு இல்லாம இருக்கு. அந்த ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நோக்கம் ஏற்கனவே தேசிய சிந்தனை பேரவை இந்த வேலையை வெகு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அதற்கு நாம் மாநில அளவில் ஒரு வடிவம் கொடுக்க வேண்டும். இது கவியரங்கம், இந்த கவியரங்கத்திற்கு முன்னிலை வைக்கின்ற அந்த பொறுப்பிலே இந்த கருத்தை உங்கள் முன்பாக வைத்து இன்னும் தொடர்ந்து
இந்த படைப்பாளிகள் சங்கம், அது பேர் கூட நீங்க எப்படி சௌரியமா நீங்க மாத்திக்கலாம். ஆனா தமிழகம் முழுக்க அங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் வச்சிருக்கான். ஆனா அவங்க நடத்துறது சனாதன ஒழிப்பு, வெறுப்பு, பிரச்சாரம் இல்லைங்களா, இந்திய எதிர்ப்பு, இப்படிதான் இருக்குது. நமக்கு அதுக்கான பதில் சொல்றது கூட வாய்ப்பு இல்லாம. ஆனா உண்மையிலே நம்முடைய எழுத்தாளர்கள், நம்முடைய சிந்தனையாளர்கள் எல்லாம் என்றைக்குமே தேசத்தை பக்கம் தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் பாருங்க, 1972 இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தின் போது கவியரசு கண்ணதாசன் நம்முடைய ராணுவத்திற்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய வகையிலே பல கவிதைகளை எழுதினாங்க. நிறைய பேர் தேசத்தின் பக்கம் நின்றாங்க. கலைஞர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளர்கள் இவங்கெல்லாம் தேசத்தின் பக்கம் நின்றாங்க. ஆனால் இன்றைக்கு இங்கே ஒரு சூழல் மாறி இருக்கிறது. அந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும். உண்மையிலேயே ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் தெரியுமா, நம்முடைய பிரதமர் நரசிம்மராவ் அவர்கள் இருந்த பொழுது காஷ்மீர் பிரச்சனை குறித்து பேசுவதற்காக அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை ஐநா சபைக்கு அனுப்பி வைத்தார். இன்னைக்கு இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து இதுல துளியும் அரசியல் இல்ல, தேச நலன் தான் இங்கே முக்கியமாக கருதப்படுகிறது. ஆகவேதான் கனிமொழி, சசிதரூர் இவங்க எல்லாத்தையும் பார்லிமெண்ட் மெம்பரா இவங்க எல்லாத்தையும் ஒருத்தர் ரஷ்யா அனுப்பிச்சிருக்காங்க, ஒருத்தர் அமெரிக்கா அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களும் தங்களுடைய கடமையை சரிவர செஞ்சிருக்காங்க. தேசம் ஒவ்வொரு நேஷன் ஃபர்ஸ்ட், தேசம் முதலில், கட்சி சித்தாந்தம் அதெல்லாம் அப்புறம். அந்த சிந்தனையை வளர்த்தெடுக்க வேண்டும். அதற்காக சிலர் செயல்பட வேண்டும். அதுக்கு ஒரு போரம் உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததன் நோக்கம். நிறைய விவரங்கள் கவிஞர்கள் கவிபாட இருக்கின்றார்கள். நாம் எல்லாருமே, நான் அதற்காகத்தான் இங்க வந்திருக்கிறேன். ஆகவே ஐயா புலவர் ரவீந்திரன் அவர்களிடம் இந்த மேடையை ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். காதலாகி கசிந்து உருகும் அகத்துறைகள், காதலாகி கசிந்துருகும் அகத்துறைகள் கற்றது கை